அரசியல் திசை காட்டும் சாணக்கியாவின் திசைகள் 4 மக்கள் முன்னால் மாபெரும் விவாத நிகழ்ச்சி. முருகன் மாநாடு ஆன்மீக எழுச்சியா மதவாத முயற்சியா? ஜூலை 19 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு மாஸ்டர் மகால், சம்மட்டிபுரம், தேனி சாலை, மதுரை. ராஜா, KS அழகிரி, அர்ஜுன் சம்பத், நாஞ்சில் சம்பத் பங்கேற்பு. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். தெலுங்கானா தலைநகர் ஹைதராபாத்தைச் சேர்ந்த ஒருவர் கடந்த 2022ஆம் ஆண்டில் குறைந்த விலைக்கு ஒரு வீட்டை வாங்கினார். அந்த வீட்டை தற்போது 1.4 கோடி ரூபாய்க்கு அவர் விற்பனை செய்துள்ளார். இந்த சொத்து விற்பனைக்கான வரியை செலுத்த விரும்பாத அவர் வருமான வரி கணக்கு தாக்கலில் பொய்யான தகவல்களை குறிப்பிட்டு போலியான ஆவணங்களை சமர்ப்பித்தார். வீட்டை மேம்படுத்த 68.7 லட்சம் ரூபாய் செலவிட்டதாகவும் தனக்கு லாபமாக 24,774 ரூபாய் மட்டுமே கிடைத்தது என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். வீட்டின் மேம்பாட்டு பணிக்காக செலவிட்ட தொகைக்கான ஆவணங்களையும் அவர் சமர்ப்பித்தார். இந்நிலையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலம் அந்த ஆவணங்களை வருமான வரித்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். அப்போது 2002ஆம் ஆண்டு ஜூலை 6ஆம் தேதி குறிப்பிட்ட ஒரு ஆவணம் போலியானது என்பதை AI தொழில்நுட்பம் அம்பலப்படுத்தியுள்ளது. அந்த ஆவணத்தில் காலிப்ரி ஃபான் பயன்படுத்தப்பட்டு இருந்தது. கடந்த 2006ஆம் ஆண்டில்தான் காலிப்ரி ஃபான் பயன்பாட்டுக்கு வந்தது. அதற்கு முன்பு 2002ஆம் ஆண்டில் காலிப்ரி ஃபாண்டில் ஆவணத்தை தயார் செய்திருக்க முடியாது என்று AI சுட்டிக்காட்டியது. இதை ஆதாரமாக வைத்து ஹைதராபாத் நபரிடம் வருமான வரித்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். அவரால் உண்மையான ஆவணத்தை சமர்ப்பிக்க முடியவில்லை. இதைத் தொடர்ந்து புதிதாக வருமான வரி கணக்கை தாக்கல் செய்த அவர் வரியை செலுத்தினார்.